மகாவிஷ்ணு சர்ச்சை பேச்சு விவகாரம் தொடர்பாக 2 அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தனர். இந்த இடமாற்றத்திற்கு தலைமை ஆசிரியர் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அரசு பள்ளி மகாவிஷ்ணு நிகழ்ச்சியை நடத்த அனுமதித்த அதிகாரி யார் என விசாரணை நடத்தவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். இந்த விவகாரத்தில் தலைமை ஆசிரியர் சங்கம் என்னென்ன விஷயங்கள் குறித்து வலியுறுத்தி இருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மகாவிஷ்ணு அரசு பள்ளிகளில் நடத்திய அந்த சொற்பொழிவு சர்ச்சை விவகாரம் தொடர்பாக அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் தமிழரசி, அதே போன்று சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் ஆகியோர் இடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தலைமையிலான ஒரு குழுவானது விசாரணை நடத்தி வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் தலைமை ஆசிரியர் சங்கத்தினர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் கல்வித்துறையுடைய நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். 2 தலைமை ஆசிரியர்களையும் பணியிட மாறுதல் செய்திருக்க கூடாது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உயர் அதிகாரிகளுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் இவ்வாறு இந்த நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கண்டிப்பாக வழங்கி இருக்க முடியாது. எனவே முழுமையாக ஒரு விசாரணை நடத்தி அதனுடைய முடிவுகளை தெரியாத ஒரு சூழலில் எடுத்த உடனேயே தலைமை ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்தது ஏன் என்று கேள்விகள் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்ஸ், அதே போன்று தென் சென்னை மாவட்ட கல்வி அலுவலராக இருக்கக்கூடிய சரஸ்வதி ஆகிய இருவருக்கும் இந்த நிகழ்ச்சி நடப்பது தொடர்பான விவரங்கள் தெரியும் என்றும், அவர்களுக்கு தெரிந்த பிறகுதான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கிறது என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். தென் சென்னை மாவட்ட கல்வி அலுவலராக இருக்கக்கூடிய சரஸ்வதி ஏற்கனவே இந்த அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே இப்படிப்பட்ட சூழலில் அதிகாரிகளை முதலில் விசாரிக்க வேண்டும். அவர்களை விசாரிக்காமல் நேரடியாக தலைமை ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது சரியல்ல என்ற ஒரு கருத்துக்களையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.